ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்க பியாண்ட் பவுண்டரிஸ் சேனல் சார்பா எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் மகிழ்ச்சி பெருகட்டும், எல்லா நன்மை நடக்கட்டும் இந்த வருஷத்தில். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நல்ல விஷயமும் நடக்கட்டும் எல்லார் மக்களுக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். பொங்கல் அன்னைக்கு நம்ம மேட்ச் பற்றி பேச போகிறது. எஸ் கணேஷ். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன்டு த வீடியோ. அதான் இப்போ நம்ம நேற்று மேட்ச் நடந்தது, செகண்ட் ஓடிஐ வர்சஸ் நியூசிலாந்து இந்தியா கூட. பார்த்தீங்கன்னா 8 கன்சிக்யூட்டிவ் ஓடிஐஸ்க்கு அப்புறம் நியூசிலாந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2017க்கு அப்புறம் ஓடிஐ ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டேரல் மிச்சல் கண்டினியூங் ஹிஸ் சப்ளைம் ஃபார்ம் அகேன்ஸ்ட் இந்தியா. லாஸ்ட் 4 மேட்சஸ்ல பார்த்தா 3 செஞ்சுரி, ஒரு 50 அடிச்சிருக்காரு. அது செம்ம டச்சில் இருக்காரு. And this is the highest ever run chase for New Zealand registered against India in India. And overall பார்த்தா 4th highest. மற்ற மூணுமே நியூசிலாந்துல நடந்திருக்கு. என்னதான் கேஎல் ராகுல் ஒரு செஞ்சுரி, நல்ல ஒரு சூப்பரான நாக், அது செம்ம நாக், அது கேஎல் ராகுல் வந்தது. பட் ஸ்டில் அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன்ஸ் ரிலேட்டிவ்லி கம்மியா இருந்தது தான் பிரச்சனை. அண்ட் மேஜர் ப்ராப்ளம், விராட் கோலி நேற்று ஃபயர் ஆகாதது பிரச்சனை ஆயிடுச்சு. நமக்கு அது ஒரு கன்சர்ன் இருக்குங்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சது. ரோஹித் சர்மா சூப்பர் டச்ல இருந்தாரு இதுக்கு முன்னாடி, பட் இப்போ கொஞ்சம் 2-3 மேட்சா அடிக்கல. பட் அது அவர் மாதிரி ஒரு பிளேயருக்கு அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஹீல் கம் பேக் எனி டைம். பட் நல்ல டச்ல இருக்காரு, அதுதான் மெயின். இது பாலா, உன்னோட இனிஷியல் தாட்ஸ்? அதாவது ஒரு சூப்பர் விக்ட்ரி ஃபார் ஒரு ஃபைட் பேக் ஃப்ரம் நியூசிலாந்து டீம் பார்த்தோம் கிவிஸ்லேருந்து. ஒரு மாஸ்டர் கிளாஸ் மிடில் ஆர்டர் பேட்டிங், அந்த ஒரு ஹை குவாலிட்டி இன்னிங்ஸ் ஃப்ரம் டேரல் மிச்சல். அதுவும் ஒரு ஸ்லோ ட்ராக்ல எக்ஸலண்ட்டாக நம்ம ஸ்பின்னர்ஸை ப்ளே பண்ணார். அவர் யூஸ் பண்ண ஷார்ட்ஸ் ரேஞ்ச் தான் மேட்டர். அகெயின்ஸ்ட் குல்தீப் இருக்கட்டும், ஸ்வீப் ஷாட்ஸ், நம்ம ஸ்வீப் ஒன்லி ஒரே ரிவர்ஸ் ஸ்வீப் மட்டும்தான் இவர் கேஎல் ராகுல் அடிச்சிருந்தாரு. பட் வேறஸ் இவரை பொறுத்தவரையும் டேரல் மிச்சல் ஆல்மோஸ்ட் 18 ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் அந்த ஸ்வீப்லேயே 8 டைம்ஸ் அவர் இது பண்ணியிருந்தார். ப்ளஸ் வில் யங்காக இருக்கட்டும், வெல் சப்போர்ட்டட் பை வில் யங்கும் எக்ஸ்ட்ராடனரியாக ஆடினார். அண்ட் இதில் பியூட்டி என்னன்னு வச்சுக்கோயேன், குல்தீப் யாதவை செட்டில் பண்ணவே விடல. கரெக்ட். ஜஸ்ட் 27 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் 2 டாட் பால் மட்டும்தான் அவர்கிட்ட இது கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஆடி இருக்காரு டேரல் மிச்சலை பொறுத்த வரையும். அண்ட் அவரோட ரன் ஸ்கோரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட் ஆஃப் த ரன் ஸ்கோர்டு அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸில் தான். அவர் யூஸ் பண்ண ஸ்வீப்பாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாக் ஸ்வீப்பாக இருக்கட்டும், பேடல் ஸ்வீப்பாக இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப்பாக இருக்கட்டும், நாட் ஆல் அண்ட் டவுன் டோன் குல்தீப் அடித்த அந்த 6ஆக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. நான் போத் ஆஃப் தம் அந்த மெயின்டைனிங் த ரன் ரேட், அதுதான் பெரிய க்ரூஷியல் ஃபேக்டர். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் டார்கெட்டிங் த ரைட் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் 10-15 ஓவர்ஸ் வி ஆர் இன் அ கேம். சூப்பர் லோயஸ்ட் பவர் பிளே ஃபார் இவங்களுக்கு நியூசிலாண்டு. போஸ்ட் 2020 அப்புறம் இது ஒரு டாப் 4th இதில் இருக்குது. லோயஸ்ட் 34 ஃபார் இதில் இருக்காங்க, 1ல் இருக்காங்க. அப்புறம் 12th ஓவர்கிட்ட இவரும் அவுட் ஆனார், ஹென்ரி நிக்லோஸும் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியை அந்த ஒரு 6 அடித்ததுக்கப்புறம் திருப்பி கில் கொடுக்கவே இல்லை. தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் டேரல் மிச்சல், டார்கெட்டிங் ஹிம். அந்த ஒரு ஸ்லாக் பண்ணார் நிதிஷ்குமார் ரெட்டியை. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா, இந்த ராஜ்கோட்டை பொறுத்த வரையும் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் ரொம்ப சின்னது, ஸ்ட்ரைட் ரொம்ப டஃப். அண்ட் வி மிஸ் த ட்ரிக், வி பவுல்டு புவர்லி. நம்ம அந்த நம்மளோட லைன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அண்ட் லெங்க்த்தும் டூ மச் வித் ஆஃபர் பண்ணோம் நம்ம இந்த மேட்ச்சில். ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்க எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ஸு, ஸ்வீப் ஆடுறதா இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் ஸ்ட்ரைட்லேயே கிடையாது. மிடானில் தான் அவர் மெஜாரிட்டி ஆஃப் த ஷாட்ஸ். ஸ்ட்ரைட்டில் ஒரு ரன் கூட அடிக்கல டேரல் மிச்சலை பொறுத்தவரையும். லைக் ஸ்ட்ரைட் ரேஞ்ச் ஷாட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் இஸ் ஸ்கோர்ட் ரன்ஸ் மிட் ஆன் ரீஜனில் தான் இது பண்ணியிருக்காரு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு 6th பவுலிங் ஆப்ஷனாக நிதிஷ்குமார் ரெட்டியை கொண்டு வந்திருக்க போது, நிதிஷ்குமார் ரெட்டியோட ரோல் என்ன, அதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டரை ட்ராப் பண்ணிட்டீங்க. பிகாஸ் ஜடேஜா இருக்கிறதுனால நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க.
ஓகே, ஜடேஜா வந்து அவர் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம அதை பேசுவோம், டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பேசுவோம் அந்த இதை பற்றி. பட் நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால், வாட் இஸ் இஸ் ரோல்? இஸ் ஏ பேட்டர் ஆர் இஸ் ஏ பவுலர்? 2 ஓவர் கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து அவர் டீமில் இருக்கிறதுக்கு நீங்கள் யூ கேன் பிரிங் ஒன் மோர் ப்ராப்பர் பேட்டராக ஜெய்ஸ்வாலை நீங்கள் மிடில் ஆர்டர் கூட இறக்கி விடலாம், இல்லை த்ரூ ஜீரோவில் கொண்டு வரலாம். கிவ் இம் அனதர் பேட்டர் சான்ஸ். இவருக்கு நீங்கள் ஓவரே கொடுக்க இல்லைனா யூ பிரிங் ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து T20க்காக ரெஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. பட் வந்து நீங்கள் இதுக்கு வேறு பிளேயர் கொடுத்துருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லைனா யூ ஷுட் பிரிங் அனதர் பவுலர் தான். இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டர் கொடுத்து ரன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். திஸ் டோட்டல் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஆக்சுவலி. வந்து என்னன்னா, பட் அட் லாஸ்ட் வந்து கேஎல் ராகுலோட எக்ஸ்ட்ராடினரி நாக். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் இன் மிடில் ஆர்டர் பொசிஷனில். நம்பர் 5 நம்பர் 6ல வந்து கன்சிஸ்டண்டாக இவ்வளோ ரன்ஸ் அடித்த ஒரு பிளேயர்னு பார்த்தா கேஎல் ராகுல். ஸோ அவரோட இந்த எக்ஸ்ட்ராடினரி 100னால தான் வந்து நம்ம எதுவும் லாஸ்ட் 10 ஓவர்ஸ் வி ஸ்கோர்ட் 85 ரன்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் கேஎல் ராகுல்ஸ் நாக். இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்கோரே வந்திருக்க மாட்டோம். 250க்கு காலியாயிரும். அதான் இப்போ நேத்து மேட்ச் பார்க்கும்போது அதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. நம்ம கேஎல் ராகுல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாக் இருந்தது, நமக்கு இவ்வளவு ஸ்கோர் வந்தது. பட் நமக்கு இப்போ வந்து இந்த இத்தனை நாளா நமக்கு வந்து ஆஸ்திரேலியா அந்த 2 டக்கு கோலி அடிச்சதுக்கு அப்புறமே அவர் நல்லா சூப்பரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அடிச்சிட்டு இருந்ததுனால நமக்கு அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தது நமக்கு தெரியாமையே போயிடுச்சோ. இன்னைக்குதான் அது வந்து அவரும் இந்த 20s 30sலயே அவுட் ஆன அப்புறம் கொஞ்சம் நம்மளோட கேஎல் ராகுல் தான் மற்ற இருக்கிற பேட்டர்ஸ் அந்த வந்து கான்ட்ரிபியூஷன் இல்லைங்கிறது ரியாலிட்டி இப்போ எக்ஸ்போஸ் ஆகுதோ. இப்போ அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம், அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினா இருந்தது. லைக் நம்ம ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்பரா பிளான் பண்ணணுமா, இல்லை வேற மாதிரி ஏதாவது அப்ரோச் ஃபாலோ பண்ணணுமா? இல்லை, இது ஒன் ஆஃப் இன்னிங்ஸ் வந்து என்னன்னா, நம்மளோட வி ஸ்டார்டட் வெல் ஆக்சுவலி. வந்து நம்ம பேட்டர்ஸ் வந்து சூப்பராக நம்ம லைக் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 57 ஃபார் நோ லாஸ். இட்ஸ் வெரி குட் பவர் பிளே, சூப்பர் பவர் பிளே. ஒன்ஸ் அகைன் வெரி குட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில். சுப்மன் கில்லும் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட், ஒரு அனதர் 50. ஓகே, ரோஹித்தும் அந்த மிஸ்கியூ ஆஃப் அந்த இது கிளர்க், அது ஒரு கிராஸ் சிம் டெலிவரி கிறிஸ்டியன் கிளர்க் சூப்பராக போட்டார், அவர் விக்கெட் எடுத்தார். அண்டு ஸ்ரேயாஸ் ஐயரும் வந்து லைக் அந்த ஒரு லூஸ் ஷாட் அது வந்து மிஸ் டைம் பண்ணி அவரும் இது பண்ணிட்டாரு. கிளியர் பண்ண நினச்சார் பவுண்ட்ரி, பட் அது மிஸ் ஆயிடுச்சு. விராட் கோலிக்கு போட்ட பால் நல்ல ஒரு லைக் ஒரு 120 போல் இன்கமிங் டெலிவரி ஸோ இன்டு தி ஸ்டம்ப் கரெக்டாக போட்டார். அதை அவர் பாயிண்டில் அடிக்க போய் ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டார். பட் எக்ஸ்ட்ராடினரி டெலிவரி. கிறிஸ்டியன் கிளர்க் வந்து சூப்பராக இது பண்ணார். இஸ் எ வெரி குட் நேச்சுரலி ரெண்டு வேஸ்லேயும் ஸ்விங் பண்ணுவார். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ப்ரெஷர் பில்டப் பண்ணாங்க, அந்த ப்ரெஷர் பில்டப்னால விக்கெட் வந்துருச்சு, விராட் கோலி விக்கெட்டாக இருக்கட்டும். ஸோ அதுதான் குரூஷியல். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். தே ஹேவ் ஒன் சேஞ்ச். ஆதித்யா அசோக் பாலா ஜேடன் உள்ளே வந்தார். ஜேடன் வாஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன்ஃபர்மேஷன், ஜேடன் வந்து டில் 25 இயர்ஸ் வரையும் அவரோட இது கிரிக்கெட்டாக இல்லை. அவர் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு லேப் இதில் ஒர்க் பண்ணியிருந்தார், லேப் டெக்னீஷியனாக இருந்து தென் ஹி பிகம்ஸ் எ கிரிக்கெட்டர். ஸோ ஆஃப்டர் தட் இந்த 4 ட்ரோஃபியில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் ஒரு 6 இயர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கேரியர் டொமஸ்டிக் ஆடி அவர் வந்து உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்தும் சி இஸ் கண்ட்ரோல், தட் இஸ் இஸ் ஸ்ட்ரென்த். சிமிலர் ஆஃப் மிச்சல் சாண்ட்னர், ஸ்டெம் டு ஸ்டெம். இங்கே இந்த டைப் ஆஃப் பிச்சில் ஸ்கொயர் பவுண்டர்ஸ் கம்மியாக இருக்கும்போது வாட் இஸ் யுவர் ஸ்கோர் ஸ்ட்ரென்த், எப்படி விக்கெட் எடுக்கணும் இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தான் மேட்ரு. நம்ம வந்து பிளேயர்ஸை வந்து ஸ்ட்ரைட்டில் தான் அடிக்க வைக்கணும், அங்கே கேட்ச் இது பண்ண வைக்கணும், அவாய்ட் பண்ணணும், இல்லை வித் கொடுக்கக்கூடாது, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆக்சஸ் பண்ண விடக்கூடாது, ஸ்கொயர் பவுண்டரிஸ் 2 சைட்லையுமே வந்து இது பண்ண கொடுக்கக்கூடாது. அதை சூப்பராக பண்ணார். அவரோட லென்த் வந்து ரொம்ப கீ அண்ட் அக்யூரசி சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெரி குட் கண்ட்ரோல். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் பிரேஸ்வெல் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் சூப்பராக அவரும் பெர்ஃபார்ம் பண்ணார் அந்த சைடில். அண்டு இதில் ஒரு ஒரு வருத்தம் அளிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஜடேஜாவோட இதுதான். ஜடேஜா அந்த என்ன சொல்லுது, மிடில் ஓவர்ஸ் ஆடின விதம் தான், ஸ்பின்னை இஸ் ஆவரேஜிங் அகெயின்ஸ்ட் ஸ்பின் சின்ஸ் 2023க்கு அப்புறமே வந்து பார்த்தா 64 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டை சொல்கிறேன். அண்டு இன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோ, 33 பாலில் 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ 18 டாட் பால் 15 சிங்கிள், ஒரு பவுண்டரி கூட இல்லை அகெயின்ஸ்ட் ஸ்பின்னு.
ஸோ இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், இந்த டாப் ஃபோர் எங்கேயாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகும் சான்சஸ். ஃபெயில் ஆகுனா மீன்ஸ் அவங்க அவங்க வந்து எல்லா மேட்சும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸுக்கு கேஎல் ராகுல் வந்து மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறது ஆமா. இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கோம். நம்மளோட சக்ஸஸே இதுதான். பட் இங்கே இன்கேஸ் இந்த 4 பேர் ஃபெயில் ஆனாங்கன்னா, 4 பேரில் 3 பேர் ஃபெயில் ஆனாங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? கேஎல் ராகுல் இருக்காரு, பட் அந்த 280ங்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இன்னும் ஒரு 40 ரன்ஸ் ஆட் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் வந்து மற்ற கரெக்ட். பிளேயர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜடேஜா வந்து அது மிஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஒன்ஸ் வந்து ஒரு டஃப் ஃபேஸ் கொண்டு போனதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணாமல் போயிட்டார். அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போல்டாக இது பண்ணியிருக்கலாம். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். அதுதான் ப்ராப்ளம். யா யா ட்ரூ 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 ட்ரூ. ஐ திங்க் என்னன்னா கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக போட்டாங்க. 3.5 to 3.7 எக்கானமியில தான். ஆனால் நம்ம அவங்க ஃபேஸ் பவுலர் சூப்பராக அடித்தோம். வேறஸ் அவங்க நம்ம ஸ்பின்னர்ஸை பொழந்துக்கிட்டாங்க. ஃபேஸ் பவுலர்ஸ்ட ரன் அதிகமாக இருந்துச்சு, கம்மியாக இருந்தது. ஐ திங்க் தட் ஹஸ் லைக் நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசெண்ட் ட்ரெண்டை பார்த்தா தட் ஹஸ் பீன் த கேஸ். நம்மளோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஹேஸ் ஆல்வேஸ் பீன் லெஸ் எஃபெக்டிவ் இன் ஹோம் கண்டிஷன்ஸ். அதுக்கு நம்ம வந்து வில் ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வே. அது வெதர் இட் இஸ் ஓடிஐ ஆர் டெஸ்டர் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கியூரியஸ் கேஸாக தான் இப்போ இருக்கு. அதுக்கு வில் ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வே. அண்ட் இன்னொன்று என்னன்னா லைக் ஜடேஜா சீரீஸா வந்து அவர் ஹீல் ஹவ் டு ஃபைண்ட் ஹிஸ் ஃபார்ம் கண்டிப்பா. ஏன்னா வந்து சிமிலர் ரோல் பிளே பண்ற ஒரு பிளேயர் who is having better average in batting and better in bowler. ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து he is waiting. அண்ட் இவர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால இவரை வச்சுட்டு இருக்காங்களா இல்லை எப்படிங்கிறது தெரியல. பட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நாள் வச்சிருப்பாங்கிறதும் தெரியல. ஸோ அப்படி இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஷியூரா வந்து வேர்ல்ட் கப்க்கு அக்ஸார் உள்ள வந்துருவாரு. அது வந்து தென் தட் இந்தியாவுக்கு நல்லது தான். பட் ஜடேஜா ஆஸ் எ பிளேயர் அவருக்கு வந்து அது ஒரு மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால ஹீ மஸ்ட் சம்ஹவ் ஃபைண்ட் இஸ் ஃபார்ம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா மேபி என்னோட ஒப்பீனியன் நீ ரைட்டா என்னன்னு சொல்லு. ஆக்சுவலா வந்து நம்ம நீ சொன்ன ஜடேஜாஸ் கேஸ் பொறுத்த வரையும் ஆக்சுவலா வந்து கன்சர்ன்ல இருந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்தவர் அக்சர் பட்டேல் தான், ஜடேஜா கிடையாது. அக்சர் பட்டேல் வந்து ஈவன் பேட்டிங்ல பார்த்தா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த லாஸ்ட் இயர் 36 ஆவரேஜ் இஸ் பேட்டிங். ஓகே, ஸோ இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். அண்ட் அவரோட பவுலிங்கும் எஃபெக்டிவாக இருந்திருக்கு. வித் 4.4 எக்கானமி இதில் 34 ஆவரேஜில் நல்லா பண்ணியிருக்காரு. ஜடேஜா இவர் 5.8 எக்கானமி இருக்குது இவரோட இதில். ஸோ பவுலிங்லேயும் லெஸ் எஃபெக்டிவாக இருக்கார் ஜடேஜா பொறுத்த வரையும். பேட்டிங்லேயும் இன்னும் வரல, ஒரு மெமரபிள் நாக்கா இன்னும் அடிக்கலை. அண்ட் இந்தியாவில் இஸ் ஹேவிங் எ வெரி பேட் ரெக்கார்ட் இந்த ஒன் டேல சொல்கிறேன். அவர் கடைசியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 50 அடிச்சது அஹமதாபாத். அதுக்கப்புறம் இன்னும் அடிக்கவே இல்லை இந்தியாவில் பொறுத்த வரையும். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு கன்சர்ன் இருக்குது. ஐ திங்க் ஜடேஜா ஹேஸ் டு ஸ்டெப் அப் அண்ட் ஈ வில் கம் பேக். அதுதான் ஒரே இது. ஏன்னா இஸ் எ பொனஃபைட் லெஜெண்ட். பட் என்ன பண்ணா வெரி அன்ஃபார்ச்சுனேட். இப்படி நீ ரைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ண, இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா டஃப். அக்சர் பட்டேல் தான் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கொண்டு வரணும். ஸோ தட் இஸ் அ சீரியஸ் கொஷின்ஸ் பிட்வீன் இந்த நம்மளோட மிடில் ஆர்டரை பொறுத்த வரையும் இருக்குது. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் இருக்குது நம்ம 6th bowling ஆப்ஷன். ஆன் குட் டே குல்தீப் வந்து ஒன்றும் இல்லை, இது செகண்ட் டைம் இட் இஸ் ஹேப்பனிங். குல்தீப் யாதவை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட சேஸும் பார்த்தோம். 350+ சேஸ் பண்ணாங்க தெரியுமா? அந்த மேட்ச்லேயும் குல்தீப் ரன் அதிகமாக லீக் பண்ணார். ஆல்மோஸ்ட் 75+ ரன்ஸ் லீக் பண்ணார். இன்னைக்கு ஒரு 82 ரன்ஸ் லீக் பண்ணார். ஸோ வென் தே டார்கெட் குல்தீப் யாதவ் அக்ரெசிவாக போனாங்கன்னா we don't have another spinner who can control. Jadeja is not in peak form, prime இல்ல. அதுதான் ஒரு drawback. So இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லுது சால்வ் பண்ணணும். क्वेश्चंस தேவை, இதுக்கு ஆன்சர் கரெக்டா வரணும். அதுதான் கரெக்ட். அதான் லைக் நான் மேபி லைக் நான் இன்னொன்று என்ன ஃபீல் பண்ணேன்னா, நம்ம ஆடும்போது கொஞ்சம் விக்கெட் இன்னும் அதிகமா 2 பேஸ்டா இருந்த மாதிரி இருந்தது. பட் அவங்க ஆடும்போது கொஞ்சம் பேட்டுக்கு நல்லா வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மேபி அவங்களோட பேட்டிங்னால அப்படி தெரிஞ்சுதா இல்ல விக்கெட்டே கொஞ்சம் அவங்க ஆடும்போது பெட்டர் ஆன மாதிரி இருந்ததுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல அது வந்து அண்டர் த லைட்ஸ் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவ் இருக்கும். பட் ஆனால் வந்து டியூ அவ்வளோவா இல்லை. டு பி ஃப்ராங்க் டியூ அதிகமாக இல்லை. வி பவுல்டு வெரி புவர்லி. நம்மளோட லைன் அண்ட் லெங்த் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், த ஜீனியஸ் ஆஃப் டேரல் மிர்ச்சலாக இருக்கட்டும், வில்லெங்கா இருக்கட்டும்,
அவங்க ஃபீட்டை யூஸ் பண்ணி ஸ்டெம்பை மூவ் பண்ணுறாங்க பாரு, மூவிங் அக்ராஸ். அதுதான் மாஸ்டர்ஃபுல். அவங்க தே ஆர் நாட் அலோவிங் ஃபார் த பர்டிகுலர் லைன் மெயின்டைன் பண்ண விடவே இல்லை. அந்த அவங்களோட ஸ்டான்ஸ் இருக்கு பாரு, நல்ல ஓப்பன் ஸ்டான்ஸ், நல்லா ஓப்பன் பண்ணி, ஈவன் நீ பார்த்தா அவங்க கார்டு எடுக்கிறதே லெக் ஸ்டம்புக்கு அப்புறம் எடுத்து வர பால அழகா வந்து ஸ்கொயர் ஆஃப் த இதில் அடிக்கிறாங்க, ஆர் மிட் ஆஃப் ரீஜனில் இது பண்ணுறாங்க, ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரே லைன் அண்ட் லெங்க்த்தை மெயின்டைன் பண்ண முடியல. என்ன பிரச்சனைனா, நம்ம பிளேயர்ஸ் வந்து நாட் கிரேட் அகெயின்ஸ்ட் ஸ்வீப் ஷாட்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, அந்த ஒரு இம்பாக்ட் தான் இதில் காமிக்குது. புரியுது. அண்ட் பிச்சும் நம்ம பேட்டிங் ஆடும்போது நல்லா ஸ்லோயிஷாக இருந்துச்சு. அண்ட் விக்கெட்ஸ் புட்ஸ் மோர் ப்ரெஷர் ஃபார் அஸ். இந்த ஆஸ்பெக்ட்ஸ்னால தான் வந்து நம்மளோட இது கம்மியாச்சு, ரன் ஸ்கோரிங். ட்ரூ புரியுது. யா அதான் ஐ திங்க் we have ஏன்னா அவங்க ரெண்டு detailed. பேருமே சூப்பரா பண்ணாங்க. வில்லியங்கா இருக்கட்டும், டேரல் மிச்சலும் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாங்க அவங்களோட இதுல. அண்ட் கரெக்ட். சூப்பர். நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கேச்சஸ் டிராப் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப மட்டமான விஷயம். பிரசித் கிருஷ்ணா அந்த கேட்ச் பிடிக்க வேண்டிய கேட்ச், டேரல் மிச்சல் 35th ஓவர் குல்தீப் யாதவ் அது பிடிச்சிருந்தா மேபி சான்சஸ் இருந்திருக்கும், நம்ம இருந்திருக்கலாம், கண்டிப்பா இருந்திருக்கலாம். ஒன் மோர் திங், கில்ட்ட கேட்கும்போது வந்து அவர் என்ன சொன்னார்னா, நாங்க ஈவன் 20 ரன் அடிச்சிருந்தா கூட அவங்க சேஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, மிடில் ஃபேஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணோம். அதே தான், மிடில் ஓவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்காது தான் பிரச்சனை. கண்ட்ரோல் பண்றது விக்கெட் கொண்டு போல. ஸோ அதுதான் அவர் பாயிண்ட் பண்ணியிருந்தார். கரெக்ட், ஹி ரைட்லி பாயிண்டட் அவுட். கரெக்ட். அதான் நம்ம டீட்டெயில்டா செகண்ட் ஓடியை பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து தேர்ட் ஓடியை நடக்க போகுது. அதான் இப்போ 1-1 ஆளுங்கிற லெவல்ல இருக்கோம். ஸோ தேர்ட் ஓடியை நம்ம ஜெயிச்சு சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்னா, வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் இந்தியா நீட்ஸ் டு டூ? அண்ட் நியூசிலாந்து சைடில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? பிச் எப்படி இருக்க போகுது? டீட்டெயில்டா அப்படியே சொன்னா we can close the video. தேர்ட் ஓடியை பொறுத்தவரையும் இண்டோரில் நடக்க போகுது. ஸோ இண்டோர்லேயும் வந்து இட் வில் பி ஆல்சோ கோயிங் டு பி அனதர் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 300+ ஸ்கோர் இருக்கிறது தான் இருக்கும். அண்டு எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் வந்து நியூசிலாந்து சைடில் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திஸ் இஸ் அ வின்னிங் காம்பினேஷன் அண்ட் அவங்க சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அவங்க ஸ்பின் பவுலர்ஸாக இருக்கட்டும். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனி சேஞ்சஸ் தே வில் டூ. பட் இந்தியா சைடில் பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் தே வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ் ஃபார் நிதிஷ்குமார் ரெட்டி தான் நான் நினைக்கிறேன். தே வில் ஆல்சோ கோ வித் காம்பினேஷன் அன்டில் அன்லெஸ் ஹர்ஷ்தீப் சிங்க்கு சான்ஸ் கொடுத்தா உண்டு. ஹர்ஷ்தீப் சிங் வந்தார்னா ஐ திங்க் ஏதாவது ஒரு பவுலர் கை வச்சுட்டு தான் ஹர்ஷ்தீப் சிங் வருவார். சிராஜ், ஆர் பிரசித் கிருஷ்ணா, இந்த 3 பேர்ல யாராவதுக்கு பதிலாக தான் ஹர்ஷ்தீப் சிங் வந்து உள்ள வருவாரே தவிர எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டி பதிலாக வர மாட்டார். என்ன கேட்டா வந்து பிரசித்துக்கு பதிலா ஹர்ஷ்தீப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். பண்ணலாம். இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் பிரசித்துக்கும் பலவும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார், சூப்பராக போட்டார். இன்னைக்கு வந்து பிரசித்தாக இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவும் சூப்பராக போட்டிருந்தாரு, சிராஜும் நல்லா பண்ணார். நம்ம ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா பண்ணாங்க. நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து லெட் தம் டவுன். ஆக்சுவலாக இந்த பிச் வந்து ஐடியலாக வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்கணும், அது மிஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு வேற ஸ்பின் ஆப்ஷன் பார்த்தா ஆயுஷ் பதோனி தான் வெளில இருக்காரு. ஸோ எனக்கு தெரியல, ஒரு மேட்சுக்காக ஆயுஷ் பதோனியை கொண்டு வரது வந்து ஐடியலாக இருக்காது எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்னும் ட்ரெஸ் பண்ணி அவருக்கு பவுலிங் கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் சென்ட் ஹிம் ஹையர் அப் த ஆர்டர். அவர் வந்து ஜஸ்ட் இந்த ஃபினிஷிங் ரோலுக்கு மட்டும் வச்சுக்க கூடாது. அதாவது அவர் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். மேபி நீங்கள் வந்து ஜடேஜா பின்னாடி வச்சுக்கிட்டு இவரை கூட கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். ஸோ இந்த சேஞ்சஸ் இருக்குமான்னு தான். இல்லை அப்படி இல்லை வேணா, இஃப் யூ வாண்ட் கான்ஃபிடன்ஸ் ஏன்னா எக்ஸ்ட்ரா பெட்டராக போங்க, ஜெய்ஸ்வால் மாதிரி ஆப்ஷன் கொடுங்க. பட் எங்கே ஆடுவாருங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அப்படி என்ன ஜுரேல இருக்காரு, அதனால எனக்கு தெரில என்ன. வாட் எவர், லெட் தம் எக்ஸ்பெரிமெண்ட் எனி கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அவங்க பண்ணட்டும். பட் அட் த எண்ட் ரிசல்ட் வந்து எந்த ஒரு பிளேயிங் லெவன் ஆடினாலுமே வந்து இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் டீம் அண்ட் அகெயின்ஸ்ட் ஃப்ரெஷ் அட்டாக் வந்து நம்ம வந்து தோக்குறது வந்து அக்செப்டபிள் கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் கேம் ஃபைன். பட் வந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது. இந்த ஒரு நம்மளோட ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கினா வி ஆர் நாட் இன் த கேம். அதை வந்து நம்ம பார்க்கணும், அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். இன்னைக்கு வந்து வி ஆர் ஷார்ட் பை 30 runs
என்னை பொறுத்த வரையும் 20-30 ரன்ஸ் ஷார்ட். ம். பட் ஸ்டில் வந்து அதை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணும் கோயிங் ஃபார்வர்ட். யா 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 அண்ட் ஷூர். ரோஹித் சர்மா, நீ சொல்லியிருந்தல ஸ்டார்டிங்ல, ரோஹித் சர்மா வந்து இஸ் லுக்கிங் குட் ஆக்சுவலி. என்னன்னா அவர் பாவம் 2 மேட்சா வந்து அந்த அவருக்கும் ப்ரெஷர் வந்துடுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த 12th ஓவர் கிறிஸ்டியன் கிளர்க் ஓவரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்க போய் மிஸ்கியூ பண்ணி இதாகிட்டார். அந்த டாட் பால் ப்ரெஷர் புட்ஸ் him டு டேக் த ரிஸ்க், ஏரியர் ட்ரை பண்ணார். அதான். ஸோ தீஸ் ஆர் அவர் தாட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.